5வது பாடல் விரிவிரியோடு வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை. பாடல் 5. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. தொடுத்த கிளைகள் உடைய, சிறப்புடைய, செழுமையுடைய, உருவத்தால் நீண்ட, தோற்றத்தில் மிக உயரமான உயர் மரங்கள் எல்லாம், நீண்ட உயர்ந்த மரங்கள் அனைத்தும் பருவத்தால் அன்றி தகுந்த பருவ காலத்தால் அல்லாமல் பழம் தரமாட்டா. சிறப்புடைய, செழுமையுடைய, மிக நீண்ட உயர்ந்த மரமாக இருந்தாலும் தக்க காலத்தில்தான் அது பழம் தர முடியும். உருவத்தாலேயோ தோற்றத்தாலேயோ உடனே பழம் கிடைக்காது. அடுத்து முயன்றாலும், அடிக்கடி முயற்சி செய்தாலும் ஆகும் நாள் அன்றி, கைகூடும் காலத்தில் அல்லாமல் எடுத்த கருமங்கள், மேற்கொண்டு உள்ள காரியங்கள் ஆகா, கைகூடா. நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒரு செயலுக்காக, ஒன்றை வெற்றி பெறுவதற்காக உடனுக்குடன் உடனே கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் கூட அந்த காரியங்கள் கைகூடாது. காலத்தில் வரைக்கும் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். அதாவது நீண்ட உயர்ந்த மரங்கள் ஆனாலும் தகுந்த பருவ காலத்திலே பழங்களை அளிக்கும். அதுபோல நம்முடைய செயல்களில், நம்முடைய ஒரு காரியத்தில் என்னதான் அடிக்கடி முயன்ற போதிலும் மேற்கொண்ட காரியங்கள் ஆகும் காலத்திலே தான் கைகூடும். அது சொல்வார்கள், காலத்தில் செய்வது கைகூடு வரும் என்பது புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதே இந்த பாடலின் கருத்தாகும். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய மூதுரையில் 5வது பாடல் விளக்கமும் கேட்டீர்கள். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். ஔவையார் இயற்றிய வாழ்வியலுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சிறப்பாக தினந்தோறும் பதிவிட்டு வருகின்றார் தக்கோலம் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.